ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாஜிஷா கிச்சன். இன்றைக்கி சேனலில் நம்ம கஷ்டம்னு நினைக்கிற ஒரு சில வீட்டு வேலைகளை கூட கஷ்டமே இல்லாமல் எப்படி ரொம்பவே ஈஸியாக செய்கிறதுன்னு தான் சூப்பர்பான டிப்ஸ் பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட நேரமும் மிச்சமாகும், பணமும் மிச்சமாகும். ஸோ இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போது ஃபஸ்ட்டு டிப் பார்க்கலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா சோப்பு தேய்ச்சதுக்கு அப்புறமா கடையில் விற்கிற ஸ்பாஞ்ச் ஸ்க்ரப்பர் வாங்கி உடம்புல தேய்ச்சி குளிப்பாங்க. அந்த மாதிரி ஸ்க்ரப்பரை நம்ம வீட்டிலையே எப்படி டக்குன்னு ரெடி பண்ணுறதுன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். நம்ம பூண்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கினோன்னா இந்த மாதிரி ஒரு நெட் பேக்கில் தான் போட்டு கொடுப்பாங்க. அந்த நெட் பேக்கை நல்லா சோப்பில் வாஷ் பண்ணிவிட்டு ஈரத்தெல்லாம் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. அந்த நெட் பேக்குள்ளே நம்மளோட சோப்பை இந்த மாதிரி உள்ளே போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா மீதம் இருக்க நெட் பேக்கை இந்த மாதிரி ஒரு முடிச்சு போட்டு விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நெட் பேக்கில் சோப் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குளிக்கும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் சோப் போடும்போது அதில் இருக்க நெட்டு வந்து உங்களுக்கு ஸ்க்ரப்பராகவுமே ஆக்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட சோப்பும் வந்து அவ்வளோ சீக்கிரம் கரைஞ்சிராது, ரொம்ப நாளைக்கு வரும். இந்த டிப்ஸ் வந்து எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இனிமேல் நெட் பேக் கிடச்சிதுன்னா அதை தூர போட்டுறாதீங்க. இந்த மாதிரி சிம்பிளாக ரீயூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது செகண்ட் டிப் பார்க்கலாம். சம்டைம்ஸ் நம்ம தேங்காய் உடைச்சதுக்கப்புறமா ஒரு தேங்காயை யூஸ் பண்ணிவிட்டு இன்னொரு தேங்காய் வந்து யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருப்போம். அந்த தேங்காவை நம்ம ஃப்ரிட்ஜே யூஸ் பண்ணாமல் ரொம்ப நாளைக்கு எப்படி கெட்டு போகாமல் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கிண்ணம் ஃபுல்லாக தண்ணி ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணியில் நம்ம உடைச்ச தேங்காவை அப்படியே ஷெல்லோடு உள்ளே வச்சிடலாம். பட் டெய்லி நீங்கள் அந்த கிண்ணத்தில் இருக்க தண்ணியை ஊற்றிட்டு புதுசாக மட்டும் தண்ணி ஃபில் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி நம்ம தேங்காவை ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ஃப்ரிட்ஜே இல்லாமல் நம்மளோட தேங்காய் ஒரு வாரம் வரைக்கும் கூட அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம். ஸ்கூலுக்கு போகிற பசங்களோட யூனிஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக பேனால் கிறுக்குன்னு அந்த கிறுக்கல் இருக்கும். இங்க் பெனில் பட்டிருந்தா கூட நம்ம அதை வாஷ் பண்ணும்போது வந்து கம்ப்ளீட்டாக போயிடும். பட் பால் பாயிண்ட் பென்லலாம் கிறுக்கி இருந்தால் அது போகவே போகாது. நம்ம என்ன தான் சோப் போட்டு தேய்ச்சாலுமே போகாது. இப்போ நம்ம சோப்பு பவுடர்னு எதுவுமே யூஸ் பண்ணாமல் அந்த பேனா கிறுக்கலை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் இன்றைக்கி பர்ஃப்யூம் ஸ்ப்ரே தான் எடுத்திருக்கேன். எந்த பிராண்டாக இருந்தாலும் ஓகே. பர்ஃப்யூமை அந்த பேனாக்கு இருக்கிற இடத்துல இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறமா அந்த பேனா கிறுக்கல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். இப்போ ஒரு நல்ல துணி வச்சு அந்த கிறுக்கின இடத்த இந்த மாதிரி நல்லா ரப் பண்ணிங்கனாவே போதும். ரொம்ப ஈஸியாகவே அந்த பேனாவோட இங்க் வந்து ரிமூவ் ஆகிடும். உங்களுக்கு வீடியோலையே பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். நான் தேக்க அந்த இங்க் வந்து ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. இங்க்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 4-5 வாட்டி நீங்கள் பர்ஃப்யூமை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரப் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் ஆகிடும். பாருங்கள், நம்ம பேனால் கிறுக்கின இடம் வந்து அடையாளமே தெரியாத அளவுக்கு ரிமூவ் ஆயிடுச்சு. இந்த டிப்ஸ் வந்து எல்லா பேரண்ட்ஸ்க்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம். நம்ம எல்லாரும் ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முடி கொட்டுற பிரச்சனை தான். இன்றைக்கி நம்ம முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பர்பான ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்காக எந்த ஹேர் பேக்கும் போட வேண்டாம். ஜஸ்ட் இந்த டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணாவே போதும். அதுக்காக நான் இன்றைக்கி ஒரு கிண்ணத்தில் 1/2 கப் அளவுக்கு சாதம் வடித்த கஞ்சி தான் எடுத்திருக்கேன். இந்த கஞ்சி பார்த்திங்கன்னா நான் முதல் நாள் நைட்டே வடிச்சிட்டேன். ஸோ அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது இது ஜெல்லி மாதிரி நல்லா திக்காக இருந்துச்சு. இது கூடவே நம்ம 1 ஸ்பூன் வந்து இன்ஸ்டன்ட் காஃபி தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம 3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம மைல்டான ஷாம்பு தான் ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் எந்த ஷாம்பு யூஸ் பண்ணினாலும் ஓகே. ஷாம்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இப்போது அந்த ஸ்பூன் வச்சு எல்லாத்தையும் நல்ல ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா நுர பொங்கி நமக்கு இந்த மாதிரி தான் ஒரு கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். நேச்சுரலாகவே சாதம் வடித்த கஞ்சியில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்கிறதுனால அது நம்மளோட ஹேர் க்ரோத்தை நல்லா ஃபாஸ்ட்டாக வளர வைக்கிறதுக்கும் ஹேர் நல்லா ஷைனிங்காக ஆக்குறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். காஃபி தூளில் இருக்க கெஃபைன் வந்து நம்மளோட ஹேர் க்ரோத்தை நல்லாவே ப்ரொமோட் பண்ணும். நம்மளோட ஹேர் ஃபாலையும் ஸ்டாப் பண்ணும். ஸோ நார்மலாகவே நம்ம ஹேர் வாஷ் ஷாம்பு வச்சு பண்ணும்போது நம்மளோட ஹேர் வந்து ட்ரை ஆகும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இது கூடவே வந்து தேங்காய் எண்ணெயும் ஆட் பண்ணுறோம். இது நல்ல ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுனால உங்களோட முடியில் அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸி. நீங்கள் நார்மலாக எப்படி ஷாம்பு வச்சு ஹேர் வாஷ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இந்த மிக்சரை ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா தண்ணி தொட்டு தேய்ச்சிங்கன்னா போதும். உங்களுக்கு நல்லா
நல்லாவே நுர வரும். வாரத்தில் 2 வாட்டி இந்த மாதிரி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிங்கன்னா உங்களோட ஹேர் ஃபால் நல்லாவே ஸ்டாப் ஆகிடும். கடையில் காசு போட்டு அது இதுன்னு வாங்கி நீங்கள் ஹேருக்கு அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ஹேர் வாஷ் பண்ணி பாருங்கள், நல்லாவே ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இப்போது 5th டிப் பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு சொட்டு தண்ணி கூட யூஸ் பண்ணாமல் நம்மளோட அடுப்பை எப்படி சுத்தமாக புதுசு மாதிரி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் எலக்ட்ரிக்கல் ஸ்டவ் தான் யூஸ் பண்ணுறேன். இதை வந்து நம்ம மேக்ஸிமம் தண்ணி வச்சு க்ளீன் பண்ணக்கூடாது. ஏன்னா தண்ணி வந்து தெரியாமல் அந்த காயிலில் பட்டுருச்சுன்னா கூட நமக்கு திரும்பவும் அந்த அடுப்பு வந்து ஆன் ஆகாது. அந்த தண்ணி வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் ரொம்ப நேரம் கழித்து ஆன் ஆகும். மத்தியானம் சமைச்சதுக்கப்புறமா என்னோடய அடுப்பு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நம்ம உடனே அடுப்பை வந்து தொடச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அடுப்பில் கரை படியவே படியாது. சமைச்சு முடிச்சதுக்கப்புறமா உடனே துடைக்க முடியாது, அந்த காயில் வந்து சூடாக இருக்கும். ஸோ ஒரு 10-15 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு டிஷ்யூ வச்சுக்கலாம். டிஷ்யூ வச்சு அந்த அடுப்பில் சிந்தி இருக்க சாப்பாட்டு துகள்கள் எல்லாத்தையும் இந்த மாதிரி அந்த டிஷ்யூ வச்சு நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஒரு கிண்ணத்தில் 2 மூடி வினிகர் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி பாத்திரம் கழுவுற ஸ்பாஞ்ச் நம்ம எல்லார் வீட்லேயுமே வச்சுருப்போம். இதை வந்து தனியாக அடுப்பு க்ளீன் பண்ணுறதுக்குனே ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இந்த வினிகரில் அந்த ஸ்பாஞ்சை தொட்டு நம்ம அடுப்பை ஒரு வாட்டி நல்லா தொடச்சி விட்டாவே போதும். அந்த அடுப்பில் இருக்க கரை எல்லாம் ரிமூவ் ஆகி நம்மளோட அடுப்பு வந்து நல்ல புதுசு மாதிரி ஷைனிங்காக இருக்கும். நீங்கள் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வினிகரை தனியாக ஊற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா சமைச்சு முடித்ததுக்கப்புறமா அடுப்பில் அந்த வினிகரை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு தொடச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வினிகரை வச்சு தொடச்சதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ட்ரை டிஷ்யூ வச்சு அடுப்பை தொடச்சி விட்டிங்கன்னா போதும். உங்களோட அடுப்பில் எந்த கரையும் இல்லாமல் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா அடுப்பு துடைக்கிறதுக்கு வந்து தனியாக ஒரு துணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம கறி துணி யூஸ் பண்ணோன்னா திரும்பவும் அதை நம்ம டெய்லி துவைக்கிற வேலை இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக அடுப்பு துடைக்கிறதுக்குனே தனியாக இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் எடுத்து வச்சுக்கோங்க. அடுப்பை துடைச்சதுக்கப்புறமா டக்குன்னு நீங்கள் டேப் வாட்டரில் வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். உங்களோட வேலையும் மிச்சமாகும். இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம். ஹேண்ட்பேக்லாம் பார்த்திங்கன்னா சம்டைம்ஸ் அதில் போட்டிருக்க ஜிப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதுவாகவே வந்து ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிரும். ஸோ அந்த மாதிரி ரிமூவ் ஆயிடுச்சுன்னா உள்ளே இருக்க திங்ஸ் வந்து நமக்கு தெரியாமே கூட மிஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சம்டைம்ஸ் நீங்கள் லாங் ட்ராவலிங்லாம் போகிறீங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிளாக இந்த மாதிரி ஹேண்ட்பேக்கில் ஜிப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா ஜிப்புக்கு கீழே இந்த மாதிரி ஒரு சின்ன ஊக்கு மட்டும் போட்டு விட்டுட்டிங்கன்னா போதும். அந்த ஊக்கை தாண்டி அந்த ஜிப்பு வந்து கொஞ்சம் கூட ஓப்பன் ஆகவே ஆகாது. உங்கள் ஹேண்ட்பேக்கில் இருக்க திங்ஸும் சேஃபாக இருக்கும். இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம். குக்கரை வாஷ் பண்ணினதுக்கப்புறமா அந்த கேஸ்கெட்டை திரும்பவும் அந்த குக்கர் மூடியிலேயே போட்டுட்டு அப்படியே ஈரம் காயறதுக்கு முன்னாடி குக்கரை மூடி வச்சிடுறாங்க. அந்த மாதிரி நம்ம கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஒவ்வொரு வாட்டியும் நம்ம குக்கர் கேஸ்கெட் எல்லாம் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கேஸ்கெட் எடுத்து தனியாக ஒரு ஆணியில் மாட்டி விட்டுருங்க. ஈரம் காஞ்சதுக்கப்புறமா ஒரு கவரில் போட்டு சேஃபாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் குக்கர் ஈரம் காஞ்சதுக்கப்புறம் ஜஸ்ட் அந்த குக்கரையும் மூடியையும் மட்டும் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. சம்டைம்ஸ் நீங்கள் எங்கேயாவது வெளியூர்லாம் போகிறீங்க, ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து குக்கர் ஓப்பன் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த குக்கரில் வந்து ஒரு விதமான ஸ்மெல் அடிக்கும். அந்த மாதிரி எந்த விதமான ஸ்மெல்லும் வராமல் இருக்கிறதுக்காக குக்கர் நல்லா ஈரம் காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி 2-3 பேப்பரை கசக்கி உருட்டி அந்த குக்கரில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் குக்கரை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா எவ்வளோ நாள் கழித்து வந்து நீங்கள் குக்கரை ஓப்பன் பண்ணாலும் அதில் எந்த விதமான ஸ்மெல்லுமே அடிக்காது. இப்போது 8th டிப் பார்க்கலாம். நார்மலாகவே நம்ம எல்லோரும் டிஷ்வாஷ் லிக்விட் வச்சு தான் பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணுவோம். இப்போ நம்ம டிஷ்வாஷ் லிக்விட் கூட இதையும் ஆட் பண்ணி வாஷ் பண்ணினோன்னா நம்மளோட பாத்திரம்லாம் இன்ஸ்டண்ட்டாகவே ஷைனிங்காக மாறும். ஒரு கிண்ணத்தில் 1 டேபிள் ஸ்பூன் பேஸ்ட் எடுத்துக்கலாம். என்னோடய பையன் வந்து பேஸ்ட் எல்லாத்தையும் பிதுக்கிட்டான். ஸோ நான் வந்து அது ஒரு டப்பாவில் எடுத்து வச்சுருக்கேன் க்ளீனிங்காக யூஸ் பண்ணிக்கலான்னு. இப்போ நான் அதிலிருந்து தான் 1 டேபிள் ஸ்பூன் பேஸ்ட் எடுத்திருக்கேன். இது கூடவே நம்ம 1 டம்ளர் சூடான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சூடான தண்ணி ஆட் பண்ணால் தான் அந்த பேஸ்ட் வந்து திப்பியாக இல்லாமல் சீக்கிரமாக கரையும். அதுக்காக தான் நம்ம சூடான தண்ணி ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா போதும். அந்த பேஸ்ட் வந்து ரொம்ப சீக்கிரத்திலே கரைஞ்சிரும். இப்போது இது கூடவே நம்ம 1 ஸ்பூன் டிஷ்வாஷ் லிக்விடும் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா இந்த சொல்யூஷனோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்பவே எஃபெக்டிவான க்ளீனிங் சொல்யூஷன் நமக்கு கிடச்சிரும். நார்மலாக டிஷ்வாஷ் லிக்விட் மட்டும் வச்சு க்ளீன் பண்ணுறதை விட இந்த மாதிரி கொஞ்சம் பேஸ்ட்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி பாருங்கள். உங்களோட பாத்திரத்தில் எந்த விதமான கரையும் படியாமல் நல்லாவே ஷைனிங்காக இருக்கும். இப்போது இதை நம்ம ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காலியான ஹேண்ட் வாஷ் பாட்டிலில் தான் இந்த சொல்யூஷனை ஊற்றி வச்சுக்க போகிறேன். நம்ம ரெடி பண்ணின சொல்யூஷனை வச்சு இந்த கிரேட்டரை தான் நம்ம வாஷ் பண்ண போகிறோம். இந்த கிரேட்டரில் பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். அங்கங்கே வந்து வெள்ளை கலரில் கரை படிஞ்சு போய் ரொம்பவே டல்லாக இருக்குது. இப்போது நம்ம இந்த சொல்யூஷனை வச்சு இந்த கிரேட்டரை நம்ம நல்லா ஸ்க்ரப் பண்ணி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம்.
வாஷ் பண்ணினதுக்கப்புறம் பாருங்கள், நம்மளோட கிரேட்டர் இப்போ பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. அந்த ஓரங்கள்லலாம் இருந்த வெள்ளை கலர் கரை எதுவுமே இப்போ இல்லை. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன். நல்லாவே ஷைனிங்காக இருக்குது. பாத்திரங்கள் மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்க அடுப்பு, கவுண்டர் டாப், டைனிங் டேபிள், கண்ணாடின்னு எல்லாத்தையுமே நம்ம இந்த சொல்யூஷன் வச்சு சுத்தமாக க்ளீன் பண்ணிடலாம். பளிச்சுன்னு இருக்கும். நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சஜிஷா கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ், ஹோம் டிப்ஸ் அண்ட் ரியூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னும் வேறு என்னெல்லாம் டிப்ஸ் வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா.